ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு தினேஷ் மொபைல் அண்ட் மணி சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ஆப் ஒர்க்கிங்கில் இருக்குது, எந்த ஆப் ஸ்டாப் பண்ணான்னு சொல்லி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போதும் நம்ம வந்து திங்கட்கிழமை ஈவினிங் நிச்சயமாக போடுவோம். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆனது காரணம் வந்து சில ஆப்புகள் வந்து கன்ஃபியூஸாக இருந்துச்சு போடுறதுக்கு. அதனால் அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு எடுத்து நம்ம இப்போ இந்த வீடியோ போட வந்திருக்கோம். இப்போதைக்கு கரண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆப்பு இது மட்டும்தான். உங்களுக்கு நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா வந்து மாத கடைசி, பட் அதுவும் இல்லாமல் வந்து ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு இடையில சண்டே வந்தாலும் நிறையா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறையா மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். நிறையா ஸ்டாப் பண்ண காரணம் தான் இதான். இது மட்டும் தான் இப்போதைக்கு கரண்டில் ரன்னிங்கில் ஒர்க் ஆகக்கூடிய ஆப்புகள். வேறு எந்த ஆப்புமே இல்லை. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இதில் இந்த 4 ஆப் இருக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னா, இது யாருக்குமே ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் ரிசீவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் யாருக்குமே ரிசீவ் ஆகிருக்காது. என்ன காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்ததுலேருந்து நீங்கள் அது உள்ள ஆப்புக்குள்ளே போய் பார்த்தா தெரியும். எல்லா ஆப்புலையும் சாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். இந்த இப்போ இதுக்கு ஓப்பன் பண்ண வச்சுக்கலாம். இதில் வந்து உள்ளே சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து FAQன்னு டச் பண்ணிங்கன்னா நேராக கீழே வாங்க. அதிலே ஒரு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு 72 ஹவரில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பேமெண்ட்லாம் நீங்கள் இந்த மாதம் பண்ணால் அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் எண்டு தான் உங்களுக்கு ரீடம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஜனவரியில் பண்ணால் பிப்ரவரியும், பண்ணால் மார்ச்லேயும் அப்படி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு அவ்வளோ தெரில. பட் ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் 72 ஹவரில் உங்களுக்கு 72 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். பாக்கி எல்லா பேமெண்ட்டுமே வந்து அடுத்த மாதம் ரிசீவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த 4 ஆப்பு சேம் ஒரே தான். அப்படிங்கிறப்போ இதில் யாரும் ரீடம் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த மாதம் வரைக்கும். ஏன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னு எனக்கு கம்பல்சரி தெரியல. அதனால் 4 ஆப் ஒதுக்கி நான் வச்சிருக்க மாட்டேங்க. ஆனால் கரண்டில் இப்போதைக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஆப்னா இது மட்டும்தான். இதில் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆப் வேணும், ஸ்டாப்பே ஆகக்கூடாது, ஆனால் மாதம் கடைசி ஆனால் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்க இந்த பாருங்கள். இந்த 5 ஆப் ப்ளஸ் இந்த 2 இந்த 4 ஆப், இது நான் 14 ஆப்பு மட்டும், இந்த 9 ஆப் மட்டும் நீங்கள் லைஃப் லாங் ஒர்க் ஆகக்கூடிய ஆப்பு. அதோட மாத கடைசி பேமெண்ட். இந்த 5 ஆப் வந்து நீங்கள் ஜனவரியில் பண்ணால் பிப்ரவரியில் ஏறும், பிப்ரவரி பண்ணால் மார்ச்சில் ஏறும். அப்படி தான் அந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஏர்ன் மணி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நாள் ஒர்க் ஆகக்கூடிய ஆப் தான். அது ஆன்டி சுமார். இந்த இன்சூரன்ஸ் 5 ஆப்புமே பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஹெல்த் மேனேஜ்மெண்ட், அது ரெண்டுமே அதுவும் நல்லா பேமெண்ட் கொடுக்குற ஆப் தான். இந்த பிரியா பிரகாஷ் வந்து நிறையா பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, பேமெண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சக்ஸஸ் ஆகி ரிசீவ் ஆகலை அப்படின்னா மோஸ்ட்லி டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா பேமெண்ட் சில பேர் கரெக்டாக வந்துட்டுருக்கு. இதுவும் இன்னையோட பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. நான் ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த 2 ஆப்பும் நல்லா பேமெண்ட் ஆகிடும். இந்த பேசிக் இன்ட்ராக்ஷன் இதுவும் இந்த கரெக்டாக பேமெண்ட் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போதைக்கு கடமையில் ஒர்க் ஆகக்கூடிய ஆப்புகள் இது மட்டும்தான். இதோட ப்ரூஃபில் வாங்க காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள். இந்த இது வந்து அந்த லாக் கேபின்னு ஒரு ஆப்பில் அதோட ப்ரூஃபு. அடுத்து வந்து இது வந்து அந்த போரக்ஸ் ட்ரேடிங் இருக்குல்ல, அந்த பேசிக் இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அதோட ப்ரூஃபு. ஓகே, அது மட்டும் இல்லை. இன்சூரன்ஸ் ஆப் வரிசை இன்சூரன்ஸ் எல்லாமே இன்சூரன்ஸ் தான். இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ், கேபி கிளப்புங்கிறது அந்த மினி வேலட், அந்த லைஃப் லாங் சொன்னது அது. இது குட் மார்னிங், அது மாதம் கடைசியில் கொடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ். இந்த பிரியா பிரகாஷ் அண்ட் ஸ்மாசர் இன்சூரன்ஸ். ஓகே, எல்லாம் இன்சூரன்ஸ் தான். இன்சூரன்ஸ் மோஸ்ட்லி கரெக்டாக பேமெண்ட் வந்துக்கூடிய ஆப் தான். ஓகே, இப்போதைக்கு அதை நடைமுறையில் உள்ள ஒரு ஆப். அப்படிங்கிறப்போ இப்போ நான் காமிச்ச ஆப் தான் இப்போதைக்கு நடைமுறையில் ஒர்க் ஆகக்கூடிய ஆப்புகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட்டாக வீடியோ போட்டதுக்கு நான் எல்லோரும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டிலே காரணம் இந்த சில ஆப்புகள்னால தான். ஓகே, வேறு நல்லா அப்படி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.